தமிழன் ஈனப்பிறவியா? தமிழன் ஈனப்பிறவி அப்படின்னு தமிழ்நாட்டில் அரசியல் செய்து கொண்டு தமிழ்நாட்டு அரசியல் மக்களால் ஓட்டு வாங்கி எம்எல்ஏ ஆனவர் சொல்கிறாரு. அதற்கு இங்கே இருக்கக்கூடிய சமூக நீதி கட்சிகள், முக்கியமாக பெண்கள் இல்லை பெண் குழந்தைகள் இழிவாக பேசும் பொழுது சமூக நீதி கட்சிகள் யாருமே ஏன் அவங்களுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கல? அப்போ இங்கே ஒரு குறிப்பிட்ட அரசியல் விஜய் அவர்களை எதிர்த்து பேசினா நம்மளும் ஒரு பிரபலம் ஆயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். யார் அந்த அரசியல்வாதி? எதனால் அப்படி பேசினாலும் அதுக்கு என்ன காரணம், என்ன அரசியல் அப்படின்னு பல கேள்விகளுக்கு விடை இந்த வீடியோ இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் டு தி சேனல். நான் உங்கள் விஷால் சரவணன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டெய்லி அப்டேட்ஸ், டெய்லி வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு அரசியல் களம் பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் சூடு பிடிச்சிக்கிட்டே போகுது. இந்த அரசியல் களம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைம் லைனில் இருக்கிறதுக்காக, அதாவது சோஷியல் மீடியாவில் நம்ம ட்ரெண்டிங்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இருக்கக்கூடிய முக்கியமாக தமிழக அரசியல்வாதிகள் ஒரு சிலர் நம்ம என்ன வேணால் பேசலாம், எவ்வளவு கீழ்த்தரமாக வேணால் பேசலாம், பெண்களை முக்கியமாக பெண் குழந்தைகளை இழிவுபடுத்தி பேசலாம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கிட்டாங்க. இந்த அரசியல் சாக்கடையில் விழுந்த ஒரு சில அரசியல்வாதிகளால் இங்கே நிறைய பேருக்கு கெட்ட பேர்கள் இருக்குது. சமூக நீதி, சமூக போராளி, தமிழ் போராளி அப்படின்னு ஒரு போர்வைக்குள்ள சுயநலமாக அரசியல் செய்யும் ஒரு சில சுயநலவாதிகள். தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்கள், அவர் மேலே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் மரியாதை இருந்துச்சு. அது பட் ஆனால் இந்த பேச்சுக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது இவ்வளவுதானா நீங்கள்? உங்களுடைய சாயம் வெளுத்துடுச்சு, உங்களுடைய அந்த உண்மை முகம் தெரிஞ்சிடுச்சு. தாவேகா, தமிழக வெற்றி கழகத்தின் கட்சி தலைவர் விஜய் அவர்கள் 10th ப்ளஸ் 2லையும் முதல் 3 மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு பரிசு தொகை வழங்கி வர்றார். இது அவர் இப்போ ரொம்ப ஓப்பனாக வழங்குறாரு. இதுக்கு முன்னாடியிலேருந்து அவர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். நிறைய உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அரசியலை விஜய் அவர்களை சினிமாக்காரராக மட்டும் பார்க்குறவங்களுக்கு இந்த அறிவு இருக்காது. பட் விஜய் அவர்களை உற்று நோக்கிறவங்களுக்கு அவர் ஆரம்ப காலத்திலிருந்து இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் எவ்வளவு நலத்திட்ட உதவிகள் செஞ்சுருக்காரு, எவ்வளோ விஷயங்களை பண்ணியிருக்காரு, எவ்வளோ போராட்டங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு கண்டிப்பாக தெரியும். ஒரு சில அரசியல் தற்கொலைகளுக்கு மட்டும் இது தெரியாதுன்னு வச்சிங்களேன், ஒரு சிலருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது விஜய் அவர்களை பற்றி பேசினா நம்ம பாப்புலர் ஆகிடலாம், பிரபலம் ஆகிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் அவர் வேல்முருகன் அவர்களுக்கு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த காணொலியை பார்க்கும்பொழுது ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ கீழ்த்தரமான அரசியல்வாதியாக நீங்கள் எல்லாம் அப்படின்னு, உங்களையெல்லாம் ஒரு மக்கள் ஓட்டு போட்டு அந்த தொகுதிக்கு எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்கல்ல, உங்களையெல்லாம் எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்கல்ல, அப்போ தமிழக மக்கள் ஈன பிறவிகளா? என்ன பண்ணுறது? இது மாதிரி அரசியல்வாதிகளை அதாவது முளைக்கும் போதே பிடிங்கி எரிஞ்சிருக்கணும். என்ன பண்ணுறது? அரசியல் அது மட்டும் இல்லாமல் இந்த சாதிங்கிற சாக்கடையில் விழுந்து எல்லாருமே ஊறி போயிருந்தால இந்த சாதியை வச்சு நிறைய பேர் அரசியல் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக ஆகிடுச்சு. பெண் பிள்ளைகள், பெண் குழந்தைகள் எல்லாருமே 18 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள், அவங்கள போய் ஒரு 2 கிராம் தங்கத்துக்காக கட்டி பிடிக்கிறாங்க, லிப்கிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு இவ்வளோ கீழ்த்தரமாக பேச முடியுமா? உங்களுக்கும் ஒரு பெண் பிள்ளை இருக்கலாம் இல்லைங்களா? அப்போ நீங்கள் ஒரு அண்ணன் ஒரு தங்கையை பார்த்து பழகும்போது இப்படி தான் பேசுவீங்களா? ஒரு அப்பா ஒரு பெண் பிள்ளையை பார்த்து பழகும்போது இப்படி தான் பேசுவீங்களா? அப்போ இந்த அளவுக்கு கூட உங்களுக்கு இங்கிதம் இல்லாமல் போயிடுச்சு. குறைஞ்சபட்சமாவது உங்களுக்கு சமூக நீதியும் சமத்துவமும் உங்கள் மண்டையில் இருந்திருந்தா இந்த வார்த்தைகள் வந்திருக்குமா? அதுவும் பொதுவெளியில் அவ்வளோ மக்கள் முன்னாடி, மீடியா அட்டென்ஷனில். எவ்வளோ கேவலமான விஷயம். இதை விட கேவலம் என்ன தெரியுங்களா? இப்போது இந்த திமுக கட்சியை சார்ந்தவங்க பெண்களுக்காக நாங்கள் போராடுவோம், பெண்களுக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம், பெண் குழந்தைகளை நாங்கள் பாதுகாக்குவோம், போற்றுவோம். அதாவது யாருக்காக? தாவேகா கட்சியிலிருந்து ஒரு பெண் நிர்வாகி வெளியே வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பாங்க. அவங்க ஒரு நிர்வாகி, அவ்வளோதான். அவங்களுடைய சுயநலம் தெரிஞ்சிடுச்சு. அவங்களுக்காக பேசுவாங்க, அவங்களுக்காக முதலமைச்சர் பேசுவார், அவங்களுக்காக அமைச்சர் பேசுவார், அவங்களுக்காக அவங்களுடைய கட்சியுடைய மாநில தலைவர்கள் எல்லாம் பேசுவாங்க. உங்கள் கூட்டணி கட்சியை சார்ந்த ஒரு கட்சியோடைய தலைவர், அதுவும் உங்கள் சின்னத்தில் போட்டியிட்டு எம்எல்ஏவாயிருக்கார். அவருடைய பேச்சுக்கு யாராவது இதுக்கும் கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்களா? உங்களுடைய திமுக கட்சியில் சமூக நீதி பேசக்கூடிய, முக்கியமாக திமுக ஆதரவு கொடுக்கக்கூடிய விஜய் அவர் கட்சி சார்ந்த தப்பு பண்ணால் மட்டும் முந்திரி கொட்டை மாதிரி வந்துடுவாங்க, ஒரு ட்வீட் போடுறதுக்கும் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறதுக்கும். ஆனால் இது மாதிரி பேசுகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 hours ஆயிடுச்சு இந்த விஷயம் நடந்து. இது வரைக்கும் ஒருத்தர் கூட, அதாவது திமுக கட்சியை சார்ந்தவங்களும்
கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களும் நாங்கள் வந்து சமூக நீதி போராளின்னு சொல்லிக்கிற யாராவது இது கண்டனம் தெரிவிச்சோம்னு கேட்டால் யாருமே கிடையாது. அப்போது எங்கே போச்சு உங்களுடைய பெண் பாதுகாப்பு, எங்கே போச்சு உங்களுடைய பெண் குழந்தைகளுடைய கவனம், ஈர்ப்பு எல்லாமே காற்றுல பறந்து போயிடுச்சு. அப்போது உங்களுடைய அரசியல் எப்படி இருக்குது? உங்களுடைய அரசியலுடைய சுயநலத்துக்காக, உங்கள் அரசியலுடைய நப்ப ஆசைக்காக உங்களுடைய அரசியல் எப்படி இருக்குது? பெண்களை இழிவாக பேசணும், பெண் குழந்தைகளை இழிவாக பேசணும், இதுதானே உங்கள் அரசியல்? இவ்வளோ கேவலமாக அரசியல் பண்ணுறதுக்கு நீங்களாம் அரசியல் பண்ணாமலே இருந்துடலாமே. இவ்வளோ கேவலமாக அரசியல் பண்ணி ஓட்டு வாங்கி அதில் எம்எல்ஏவாகி அந்த காசை வச்சு நீங்கள் சம்பாரித்து எப்படி உங்களுடைய குடும்பங்கள் நல்லா வாழ முடியும்? ஏன்னா அந்த காணொலியை பார்த்த எல்லாத்துக்கும் இந்த கேள்வி வரும். இந்த காணொலியை பார்த்து அவங்களுடைய கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த திருமாவளவன்கிட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி வேலுமணி இப்படி பேசியிருக்காரு, என்ன கருத்து சொல்கிறீங்க? நான் அந்த வீடியோவை பார்க்கலங்க, அதை பற்றி எனக்கு தெரியாது அப்படின்னு நழுவி போகிறாரு. இதுவே வேறு யாராவது பண்ணியிருந்தா கண்டிப்பாக கருத்து சொல்லியிருப்பா. எப்படி ஒரு வீடியோ வைரலாக போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில், முக்கியமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் அவரும் ஒருத்தர், அவர் கட்சி சார்ந்தவங்களும் இருக்காங்க. ஒருத்தர் கூடமா சொல்லியிருக்க மாட்டாங்க அவர்கிட்ட. அப்போது உங்கள் கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் பெண் பிள்ளைகளையும் பெண் குழந்தைகளும் இழிவாக பேசுவதை நீங்கள் கண்டிக்க கூட முடியல அப்படின்னா அப்புறம் என்னங்க சமூக நீதி, சமத்துவம்? அப்புறம் அதை பேசுறது உங்களுக்கு எங்கே தகுதி இருக்குது? மீடியாக்கள் அவர் உட்காந்து எல்லா மீடியா உட்காந்து பேட்டி கொடுக்குறாரு, தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள். அந்த மீடியாக்கள் ஒரு பத்திரிகையாளர் கூடமா திராணி கிடையாது, ஒரு பத்திரிகையாளன் கூடமா வந்து தைரியம் கிடையாது, ஒரு பத்திரிகையாளன் கூட எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை. எப்படிங்க நீங்கள் பெண் குழந்தைங்க இப்படி சொல்லலாம் அப்படின்னு? அப்போ அவங்க வீட்டிலலாம் பெண் குழந்தைகளே இல்லையா, பெண்களே இல்லையா? அப்போ நீங்களாம் எதுக்கு மீடியாக்கள்னு சொல்கிறீங்க? நீங்களாம் அதுக்கு வந்து நாங்கள் வந்து மக்களுக்காக உழைக்கிறோன்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் வந்து ஒரு கட்சியோடைய சார்ந்த ஊடகம் சொல்லிட்டு போங்களேன், ஊடக பிரிவு அப்படின்னு. இதையெல்லாம் அவர் உட்காந்து பேசுறாரு, விளக்கம் கொடுக்குறாரு. அப்பயும் சொல்கிறாரு, மாற்றான் மனைவிகள் எப்படி வந்து அவங்க வந்து இது பண்ணலாம், போகலாம், வரலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு பிற்போக்குத்தனமான பேச்சு. நம்ம எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோமோ அந்த அவர் பேசின வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே 50 வருஷம் பின்னாடி கொண்டு போகிறது. இதுதாங்க ஒரு ஆணாதிக்கத்தின் அடக்குமுறையின் மனநிலை. பெண் பிள்ளைகள் பேசக்கூடாது, பெண்கள் அதை பண்ணக்கூடாது, பெண்கள் இதை பண்ணக்கூடாது, பெண்கள் இப்படி இருக்கக்கூடாது, பெண்கள் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு பெண்களை பற்றின ஆணாதிக்க மனநிலை இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நீங்கள் யார் அப்படிங்கிறத காட்டிடும் வெளியில். அப்பயும் அவர் தப்பை உணர்ந்துலாம் பேசவே இல்லை, அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. அப்போ எந்த அளவுக்கு அடக்குமுறையாக இருந்திருப்பார் பாருங்க அவர். அப்போ நீங்களாம் எப்படி சமூக நீதி பற்றி பேசலாம்? வாய் கூசாது உங்களுக்குலாம், எப்படி நீங்கள் சமூக நீதி பேச முடியும்? இல்லை டேக்லைன் வேறே, தமிழ் இன போராளி, என்ன இனத்துக்காக நீங்கள் என்ன போராடினீங்க? இங்கே எத்தனை மக்கள், எவ்வளோ பெண்கள், எவ்வளோ பெண் குழந்தைகள்? அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி வழக்கில் என்ன ஆச்சு? எத்தனை பெண்கள் பாலியல் வன்முறைக்கு ஆளாகிறாங்க, அதுக்கு என்ன ஆச்சு? ஆளுங்கட்சிக்கு நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, அந்த கூட்டணியை பார்த்து என்னைக்காவது நீங்கள் எதிர்த்து கேள்வி கேட்டிருக்கீங்களா? இதுதான் வந்து தமிழ் இன பிறவியினுடைய இதுவா, மரியாதையா? உங்களோட வயசு சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அவரை பார்த்து நீங்கள் அண்ணான்னு சொல்கிறீங்க. அப்போது இங்கே நடக்கக்கூடிய திமுக அவலத்தை பற்றி நீங்கள் கேட்கறதுக்கு ஒரு செகண்ட் கூட நீங்கள் கேட்க மாட்டீங்க, ஒரு விஷயத்தை கூட கேட்க மாட்டீங்க, பேச மாட்டீங்க. அப்போ தமிழ் ஈனப்பிரிவு தானே இருக்கிறான். அப்போ உங்களை மாதிரி ஒரு ஈனப்பிரிவு எப்படி உலகத்தில் பார்த்துருக்க மாட்டாங்க யாருமே. சுயநலத்துக்காகவும் சுயலாபத்துக்காகவும் அரசியல் பண்ணுற நீங்கள் எல்லாமே தமிழக மக்களை ஈனப்பிரிவின்னு சொல்கிற அளவுக்கு அதையும் தமிழக மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்களே சும்மா. அந்த அளவுக்கு தமிழன் வந்து தரதானந்து போயிட்டான், அதான் சொல்ல முடியும். ஒரு பக்கம் தமிழ் தேசியம், தமிழ் இனப்பிரிவு அப்படின்னு அரசியல் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சாதி அப்படின்னு ஒரு பக்கம் அரசியல் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மத அரசியல். ஸோ இந்த அரசியல் காலத்தில் மக்கள் பிரிஞ்சு போய் மற்றவங்களுடைய சுயலாபத்துக்காக அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து போய் நிற்கிறாங்க. நிறைய இளைஞர்கள், நிறைய மக்கள். அப்போது இங்கே யார் உயர்ந்துக்கிட்டே போகிறா? சாதி கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அவங்க குடும்ப சார்ந்த மட்டும் தான் உயர்ந்துகிட்டே போகிறாங்களே தவிர அந்த கட்சியில் தொண்டன் இருக்கான் தெரியுமா, அவன் வந்து வாழ்க்கையில் வந்து அவனுடைய வளர்ச்சியை பார்க்கவே முடியாது. விஜய் அவர்களை பற்றி நீங்கள் தனிமனித தாக்குதல் நடத்துகிறீங்க. விஜய் அவர்கள் நீங்கள் எதிர்த்து அரசியல் பண்ணுங்க, கருத்தியல் ரீதியாக அரசியல் பண்ணுங்க. விஜய் அவர்களை எதிர்த்து கொள்கை ரீதியாக அரசியல் பண்ணுங்க. விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் ரீதியாக அரசியல் பண்ணுங்க. ஆனால் தனி மனித தாக்குதல் பண்ணிங்கன்னா உங்களை யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் அந்த ஒரு சீட்டு வாங்குறீங்களே, அந்த ஒரு சீட்டுக்காக நீங்கள் அந்த ஒரு சீட்டு கூட உங்களுக்கு அடுத்த எலெக்ஷனில் கிடைச்சாலுமே அதில் வெற்றி பெறுவது அவ்வளோ எளிது கிடையாது.
எழுதி வச்சுக்கோங்க. நீங்கள் அன்னைக்கு சொன்னார் கமல்ஹாசன் அவர்கள், நீங்கள் எம்பி ஆகிறதுக்கு என்ன காரணம், அது நாட்டுக்காக அப்படின்னாரு. நாட்டுக்காக எம்பி சீட்டு வாங்கினீங்களே, இங்கே இப்போ ஒருத்தர் உங்கள் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர் வந்து இவ்வளோ பேச்சு பேசுகிறாரு, அதை பற்றி நீங்கள் ஏன் பேசவே இல்லை? ஆமாம், அவரே தக் லைஃப் படத்தோட அந்த ரிலீஸில் வந்து நிறைய விளம்பரம் பண்ணி அதில் இருப்பார். அவருக்கு எங்கே மக்கள் பிரச்சனைகள் ஞாபகம் இருக்க போகுது? அப்போ இது இப்படி தான் இருக்குது. இந்த திமுகவோட அரசியல் களம் இப்படி தான் இருக்குது. சுற்றி இருக்கவங்க திமுக கட்சியை சார்ந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுக்கவே மாட்றாங்கப்பா. மக்கள் பிரச்சனைக்கு அப்படியா? இல்லைங்க, தமிழ்நாடு சொர்க்க பூமியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. வாய் கூசாமல் பொய் சொல்கிறாங்க எல்லாருமே. அப்போ இதனை பற்றி எதிர்த்து ஒருத்தவங்க கூட அறிக்கை கொடுக்கல இன்னும். யாரும் அதை பற்றி கண்டிச்சும் பேசவும் இல்லை. அப்போது மீடியாக்களை கையில் வச்சுட்டு நம்ம என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறவங்க மமதியில் இருக்காங்க. எல்லாத்துக்குமே 2026 மிகப்பெரிய ஒரு பாடத்தை எடுத்து காட்டும். அந்த பாடம் உங்களால் திரும்ப எழுந்து கூட வர முடியாது. நீங்கள் இந்த அளவுக்கு எவ்வளோ பொய் பிரச்சாரம், பொய் அரசியல் மக்களை ஏமாற்றி பண்ணீங்களோ அது எல்லாத்துக்கும் விளைவுகள் 2026 எலெக்ஷனில் இருக்கும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய தோல்வியை நீங்கள் தழுவ போகிறீங்க. மக்கள் ரெடியாக இருக்காங்க. இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நானும் உங்கள் விஷால் சரவணன். நன்றி, வணக்கம்.